பாண்டியரின் பிரார்த்தனை. மதுரை பாண்டிய நாட்டு மன்னர் மலையதுவன் பாண்டியன் தனது மனைவி காஞ்சனமாலை தேவி இருவரும் குழந்தை இல்லாமல் துயருற்றனர். தெய்வத்தை பிரார்த்திக்க வேண்டும் என்று தீர்மானித்து அவர்கள் தீவிர யாகம் செய்தனர். யாகத்தின் இறுதியில் யக்ஞகுண்டத்திலிருந்து ஒரு சிறுவி தோன்றினாள். தந்தையின் மகிழ்ச்சிக்கு அந்த குழந்தை மூன்றாவது மார்பு கொண்டிருந்தாள். தெய்வீக குரல் ஒன்று கூறியது, இந்த பெண் ஒரு அவதாரம். அவள் தனது கணவரை சந்திக்கும்போது மூன்றாவது மார்பு மறையும். இதனால் குழந்தைக்கு மீனாட்சி என்று பெயர் வைக்கப்பட்டது. மீனாட்சியின் வளர்ச்சி. மீனாட்சி சிறுவயதில் வீராங்கனையாக வளர்ந்தார். அவர் போர்ப்பாடம், கலைகள் மற்றும் அரசியலில் தேர்ச்சி பெற்றார். அவரது தந்தை இளம் வயதிலேயே அரசாண்ட பொழுதில் மீனாட்சி அரசாங்க பொறுப்புகளை ஏற்று மக்களை நன்கு வழிநடத்தினார். மீனாட்சியின் வீரம் மக்களிடத்தில் மிகுந்த மரியாதையை பெற்றுத்தந்தது. அவருடைய தோழிகளும் அமைச்சர்களும் அவருக்கு பின்தொடர்ந்து இருந்தனர். மீனாட்சியின் வெற்றி பயணம். ஒரு நாள் மீனாட்சி தனது இராணுவத்துடன் உலகை வெல்லப் புறப்பட்டார். தன்னம்பிக்கையோடு போராடி எல்லா நாடுகளையும் வென்றார். அவளுடைய வீரத்தால் அனைத்து மன்னர்களும் அவளுக்கு தலை வணங்கினர். இறுதியாக அவர் கைலாயமலை நோக்கி புறப்பட்டார். அங்கே தெய்வங்களையும் சீவன்களையும் வெல்ல வேண்டியது அவர் லட்சியமாக இருந்தது. சிவனுடன் சந்திப்பு. கைலாசத்திற்கு சென்ற மீனாட்சி அங்கு சிவபெருமானுடன் சந்தித்தார். அவரை பார்த்ததும் அவளது மூன்றாவது மார்பு மாயமாக மறைந்தது. அதற்கு காரணம் சிவபெருமான் தான் அவளுடைய வாழ்க்கை துணை என்பதை உணர்ந்தார். சிவபெருமான் சுந்தரேசுவரர் என்ற பெயரில் அவளை ஏற்றுக்கொண்டார். இருவரும் திருமணத்திற்கு சம்மதித்தனர். திருமணம் மற்றும் விழா. மீனாட்சி மற்றும் சுந்தரேசுவரரின் திருமணம் மதுரையில் மிகுந்த வண்ணமயமாக நடத்தப்பட்டது. இந்த திருமணத்தை காண தேவலோகத்திலிருந்து அனைத்து தெய்வங்களும் வந்தனர். இந்த திருக்கல்யாணம் உலகியல் மற்றும் தெய்வீக சக்திகளின் சங்கமமாக காட்சி அளித்தது. திருமணத்தின் போது தெய்வங்கள் ஒவ்வொருவரும் சாத்திரங்கள், இசை மற்றும் வெற்றிக்குரிய பொருட்களால் அரங்கேற்றம் செய்தனர். மதுரையின் தெய்வீக ஆட்சி. திருமணத்தின் பின் மீனாட்சி மற்றும் சுந்தரேசுவரர் மதுரையை இணைந்து ஆட்சி செய்தனர். அவர்கள் ஆட்சி செய்த காலம் சாந்தியும் சமத்துவமும் நிறைந்திருந்தது. மக்கள் அனைவருக்கும் செழிப்பான வாழ்வை வழங்கினர். மதுரையின் கலைகளும் கல்வியும் மதமும் வளர்ச்சியடைந்தன. மீனாட்சி அம்மன் கோவில். மீனாட்சி மற்றும் சுந்தரேசுவரரின் புகழுக்காக மதுரையில் ஒரு பிரம்மாண்டமான கோவில் கட்டப்பட்டது. மதுரை மீனாட்சி சுந்தரேசுவரர் கோவில் தமிழரின் பண்பாட்டின் பிரதியாகவும் உலக புகழ்பெற்ற தலமாகவும் திகழ்கிறது. கோவிலின் வளமான கலை சிற்பங்கள், வண்ணமயமான கோபுரங்கள் மற்றும் திருக்கல்யாண மண்டபம் பக்தர்களை ஈர்க்கின்றன. மீனாட்சியின் அருள். மீனாட்சி அம்மன் கருணையின் தேவியாக மதுரையில் வணங்கப்பட்டு வருகிறார். தாயின் கருணையால் அனைத்து பக்தர்களுக்கும் அருள் வழங்குபவளாக மக்களின் பிரச்சினைகளை தீர்க்கும் சக்தியாக திகழ்கிறார்.